வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம்னா, கருவேப்பிலையாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. ஆனால் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவன்மைகளை தரக்கூடியது தான் கருவேப்பிலை. கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை எப்போதுமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட வேண்டியது அவசியம். இந்த கருவேப்பிலை பல வியாதிகளை உங்களுக்கு தீர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கருவேப்பிலை உங்களுடைய உடலுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், பசியை தூண்டக்கூடிய சக்தியையும் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை இருந்திருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவன்மைகளை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கும். இப்படிப்பட்டவங்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையோ அல்லது பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் 2 கருவேப்பிலைகளை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கொள்ளும் போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு நீங்க பெறுவார்கள். ஏன்னா அவங்க ஆரோக்கியமாக அவங்களுடைய செரிமான மண்டலத்தை பராமரித்துக்குவாங்க. இதுக்கு காரணம் கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து. ஸோ இந்த நார்சத்து வளமான அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலேயே தேங்கி விடாமல் குடல்களிலிருந்து எளிமையாக வெளியேறுவதற்கு நார்சத்து ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு. இதை நம்மளுடைய உடலுக்கு மேலே பயன்படுத்தணும், அரைத்து பூசணும் அப்படின்னாலும் அல்லது உணவுகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலும் தோல், வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் நமக்கு வெகுவாக குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தோலுக்கு மேலே நீங்கள் அரைத்து பயன்படுத்தும் போது ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல் சம்பந்தமான நோய்கள், அதே போல் தோல் சம்பந்தமான கேன்சர், புற்றுநோய்கள், ஸ்கின் கேன்சர், இந்த தோல் சம்பந்தமான புற்றுநோய்கள் வரக்கூடிய அபாயமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அதாவது நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். அந்த தோல் புற்றுநோய்கள் இருந்தாலுமே அதை சரி பண்ணுறதுக்கெல்லாம் கருவேப்பிலை அரைத்து பூசுவது நல்ல பலன் கிடைக்கும். உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது உங்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலால் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் உங்களுக்கு அந்த புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும். சொரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேதியியல் மாற்றங்களாலும் ஜெனட்டிக் ரீசன்ஸ், பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் நோய் ஏற்படும். இந்த குறைபாட்டை க்யூர் பண்ணுறதுக்கு கடுகு எண்ணெயை சிறப்பாக பயன்படுத்துவாங்க. கடுகு எண்ணெயும் சிறப்பாக செயல்பட்டு சொரியாசிஸை சரி பண்ணிடும். நீங்கள் உணவுகளில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலை எப்போதும் வெளியே எடுத்து போட்டுறாம நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்க, தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டே இருக்கீங்க கருவேப்பிலை அப்படின்னா தோல் சம்பந்தமான வியாதிகள், சொரியாசிஸ் மட்டும் கிடையாது, அரிப்பு, சொறி, சிரங்கு, படை, தேமல், இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கின் டிசீஸாக இருந்தாலுமே அது பிரச்சனை உங்களை எளிதில் அணுகாதவாறு நீங்கள் முன்னாடியே தோல் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடலாம். அந்த ஆற்றலை கருவேப்பிலை உங்களுக்கு கொடுக்கும். தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு, தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது இன்றைய காலத்தில் அவசியமாக இருக்குது. ஆனால் பலருக்கும் இன்றைய காலத்தில் தலையில் பேன், பொடுகு தொல்லை இருக்குது. இளம் வயசுலேயே தலைமுடி நரைத்து போகிறது, இளம் வயசுலேயே பித்த நிறை ஏற்படுவது, முடி கொட்டுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பேன் மற்றும் பொடுகு தொல்லையோடு சேர்த்து பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு அதிகம் கருவேப்பிலை நம்ம சாப்பிடணும். கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வரணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே மேற்கண்ட அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு நீங்கிவிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடி கொட்டுறது, தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடி வளர வச்சுக்கலாம். தலைமுடி கொட்டுறது பிரச்சனை நின்றுடும். பேன், பொடுகு தொல்லை உங்களுக்கு சரியாயிடும். இளநரை, பித்தநரை எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கு நீங்கள் கருவேப்பிலை கொஞ்ச காலம் சாப்பிட்டுட்டு உடனே தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளரல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதை எடுத்துக்கொள்வதற்கு நீண்ட காலம் உங்களுக்கு ஆகும். அப்போ அந்த ஊட்டச்சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று கருவேப்பிலையும் உங்களுடைய முடியை கருகருன்னு மாற்றுறதுக்கோ அல்லது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளையோ உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு பல நாட்கள் எடுக்கும்.
ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்கள் வந்து உடனே வந்து சரி பண்ணலை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்து கொண்டு வருங்க. கருவேப்பிலை ஊற வைத்து தேங்காய் எண்ணெயை தலைமுடிக்கு தடவுங்க. அப்போ தான் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்களோ அல்லது ரத்த சிகப்பணுக்களோ கரெக்டான லெவலில் ரெண்டுமே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது இரும்பு சத்து என்று சொல்லக்கூடிய அந்த சத்தினுடைய குறைபாட்டில் தான் குறையுது. ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது என்ன ஆகும், ஆக்சிஜன் சப்ளை நமக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கலனா நமக்கு வந்து கவனமின்மை ஏற்படும், உடல் சோர்வு, உடல் பலவீனமாக இருக்கும், தலை சுற்றல், வாந்தி, பேதி, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா மயக்க பலம் நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாது. அதுதான் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு இரும்பு சத்து கூட கருவேப்பிலை எடுத்துட்டோம்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வந்துடும். அதுக்கு கருவேப்பிலை நம்ம சமைத்து சாப்பிடலாம், கருவேப்பிலை இலைகளை அப்படியேவும் சாப்பிடலாம், பொடியாகவும் சாப்பிடலாம். இதனால ரத்த சோகை நீங்கி ரத்த சிகப்பணுக்களோட லெவல் வந்து கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். நீரிழிவிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உணவுகளில் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கருவேப்பிலை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இது கசப்புத்தன்மை அதிகம் கொண்டிருக்கிறதால அவங்க சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலேயே இது செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு வெகு விரைவிலேயே நீரிழிவு கட்டுப்படும். அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து அவங்க தங்களை வந்து விடுபட வைத்துக் கொள்ளலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவு சத்து நிறைந்திருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸை வந்து அதிக அளவு தினமும் தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் இருப்பவங்களுக்கெல்லாம் கல்லீரலில் வந்து பாதிப்பு ஏற்படும். அப்போ கல்லீரல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போது கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பாதிப்பு அடைஞ்சது தெரியும் அப்படின்னா 50% அது பழுதடைந்ததுக்கு அப்புறம் தான் கல்லீரலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் மோசமான நிலைக்கு கொண்டு போகாமல் கல்லீரல் கூடிய கழிவுகள், நச்சுக்கிருமிகள் அதெல்லாம் வெளியேற்றுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முதல்ல அந்த தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கத்தைலாம் விட்டுடுங்க. நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடாம, மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளாம் சாப்பிடாம நார்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கணும். ஸோ கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் பச்சையாகவோ இல்லை உணவுகளை சமைத்து சாப்பிட்டாலும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கழிவுகள் அகற்றப்பட்டு கல்லீரலினுடைய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் ஒரு புத்தம் புதிய உறுப்பாக கல்லீரல் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்கு. ஆனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படக்கூடாது, ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவும் ஏற்பட்டிருக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ரத்த நாளங்கள் கொழுப்பு படிவு ஏற்பட்டிருந்ததுன்னா அதை வந்து நீங்க கியூர் பண்றதுக்கு, மேலும் கொழுப்பு படிவு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா கருவேப்பிலையில் வளமான ஒரு நார்சத்துக்கள் இருக்கிறதால கொழுப்பு படிவை நமக்கு ரத்த நாளங்களில் ஏற்படுத்தாது. இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். ஸோ இதய துடிப்பும் இதனால சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். அப்போ இதயம் வந்து பன்மடங்கு நமக்கு பலம் பெறும். இதய துடிப்பும் நமக்கு சீராக இருந்துகிட்டே இருக்கும், ரத்த ஓட்டமும் நமக்கு வந்து சீராக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா இனிமேலாவது கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகள் வந்து தூக்கி எரிஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவை கருவேப்பிலையை சட்னியாகவாது எடுத்துக்கொள்ளுங்கள். நலமோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.